கிடைக்கும். அதற்குத்தானே புகாரை சாசனம் செய்துள்ளான். செல்லியா, இருங்கோவேளால் பூவலிக்கு எந்த ஆபத்தும் நேராது. அப்படி செய்ய அவன் நினைத்திருந்தால் அவளை அழைத்து வந்த அன்றே செய்திருக்க. அவன் என்ன வீடேறும் வரை பூவலிக்கு எந்த ஆபத்தும் நேராது. அது சரி, உன்னுடன் வந்த ராணி எங்கே? சமண மடத்தில் இருங்கோவேலின் காவலுடன் நலமாக இருக்கிறார். சரி, புறப்படு, நாம் அங்கு செல்வோம்.
பொண்ணு பார்க்க சொன்னான். அதான் உன் பின்னாலே 4 நாளா நாயாட்டம் அலையறேன். நான் பின்னாடி அலையறீங்களா? நான் கல்யாணமா பண்ணிக்க முடியும்? கோச்சுக்காதடா. இப்படி சொன்னா இப்படி பொண்ணுகளை கண்டா கட்டி வள மாட்டிருக்குன்னு எங்க கெல்ட்டு பையன் சொல்லிருக்காங்க. எங்க அப்பனுக்கு இல்ல இல்ல எனக்கு தான் எனக்கே தான். அழகோட ஆஸ்தியும் இருக்கிற பொண்ணை தான் பார்க்க சொன்னோம். நீ என் லெவலுக்கு ஒத்து வருவ, அதனாலதான் உன் பின்னாலேயே அலையிறேன். என்னது அழகோட ஆஸ்தியும் இருக்கணுமா? ஆமா. சமாச்சாரத்தை வெளிச்சம் போட்டு காட்டப்படாது, அது தப்பு. கொஞ்சம் சொல்லியா? அரே துறக்குமா சொல்றேன் தாயே, அதுக்கு மேல விளக்கம் கேட்கப்படாது. சிட்டுக்குருவிலேயே சாப்பிட்டா பட்ட பகல கூட ஆட்டம் போல மாடு இருக்கும். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி, உன் பேர் என்ன? உடும்பன். அரே செல்மா என்ன உடும்பு உடும்புன்னு கூப்பிடுவாங்க தாயே. ஏன்னா நான் கைய நீட்டி கப்பு கப்புன்னு பிடிக்கிறேன். கெட்டிக்காரன். ஆமா, குருவி மட்டும்தான் குடிப்பியா இல்ல வேற ஏதாவது குடிப்பியா? அரே எதை மட்டும் நான் பிடிப்பேன் தாயே. ஏன் அப்படி கேக்குற? இல்ல, எங்க வீட்டுல எலி நிறைய இருக்குது, அதுக்குதான் கேட்டேன். அரே எலியா இருந்தா என்ன, யானையா இருந்தா எனக்கு என்ன தாயே? ஆமா, குருவி மட்டும்தான் குடிப்பியா இல்ல உனக்கு படிக்கவும் தெரியுமா? அரே எங்க சாதியிலே வசன படிப்பை படிச்சவன் நான் தான் தாயே, நான் தான். அகநானூறு புறநானூறுலாம் தெரியுமா? திருக்குறள், வெளிப்புராணம், ராமாயணம், மகாபாரதம். என்னையா நான் கேட்டா எப்படினாலும் அனாவசியமா சொல்றேன். ஆமா, எல்லாத்தையும் கரைச்சு முடிச்சிட்டியா? அதெல்லாம் ஆறு கண்டா. அரே ஆனாவுல இருந்து என்ன வரைக்கும் எனக்கு நல்லா எழுத படிக்க தெரியும்னு சொன்னேன். ஓனா தெரியாதா? அரே ஓனதானே, ஏன் தெரியாது? வெளியில விடுங்க அதானே. யோ, உன் வாய் பேச்சுல பட்டுட்டாங்க. சரி, வாயை போலாம். அரே தாய் நில்லு, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அரே உன் பக்கத்துல நிக்கிறது உன் புருஷனா? என்ன வச்சு அப்படி கேட்க? அரே ஒரு சொன்னும் பேசி போது வாய் பேசாம உமையிட்ட நின்னா அவன் புருஷன் தானே. இதுக்கு போய் ஜோசியமா பார்க்கணும். யோ, நீ ரொம்ப இடம் ஆளுதான்ட்டு நான் தள்ளியே நின்னு பேசுறேன். சரி, வாயை போலாம். அண்ணா அவண்ணா
கம்மலைய தகுதி எழுதி கேக்குது பொண்ணு நல்ல சைஸ் பூவ போல நைஸ் இவ சுண்டுதிர தொட்டு கிட்ட காயல கணி இந்த ஒரு நாளக்காரன் ஆக்காவள கண்டு நடந்து காலக்காரன் நான் கூட அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி பார்க்க வேண்டும் என்று உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று உன்னை அழைத்து வர ஆள் அனுப்ப எண்ணியிருக்கு. ஆனால் அதற்குள் நீயே வந்து விட்டாய். ஆம், உன்னையே நான் கேட்கிறேன், அவர்கள் எங்கே? எனக்கு தெரியாமல் தான் உன்னை கேட்கிறேன், நீயே பதில் சொல். உனக்கா தெரியாது? ஆடும் நிழலையும் ஓடும் பாம்பினை எண்ணி தடி கொண்டு அடிக்கும் உனக்கா தெரியாது? அது மட்டுமல்லாமல் வேல் வீரத்தை மறக்கலாம், பால் சுவையை மறந்தாலும், உற்றார் உறவினர்கள் சகோதரர்களை மறந்தாலும், நீ சமயம் நேரும் போது உடனே தீயிட்டு கொளுத்தும் உனக்கா தெரியாது? ராணி, என்னை ஏளனமா தெரிகிறாய். நான் பொல்லாதவன், கோபம் வந்தால் கொடும் கொலைக்கு மாஞ்சவன். உன் கோபம் என்னை என்ன செய்துவிட முடியும்? நீ கொலைகாரனாக இருக்கலாம், உன் குடிமக்களுக்கு நீ கொடுங்கோலனாக இருக்கலாம், உன் தயாரிகளுக்கும் குடிமக்களுக்கும் நீ கொள்ளிவாய் பிசாசாக இருக்கலாம், உன் நாட்டு கன்னி பெண்களுக்கு. ஆனால் என்னை பொறுத்தவரை நீ எனக்கு ஒரு அற்ப பத, ஆடிக்காட்டிலே ஓடி மறையும் சிறு துரும்பு. ராணி, அரசு உரிமை விசாரணை அல்ல, ஆள் விசாரணை. படைத்தலைவனும் சமநாடிகளும் மாயமாகிவிட்ட மர்மத்தை சொல்ல போகிறாயா? இல்லை, சொல்ல வைக்கட்டுமா? அடே, யாருக்கு இவனை கட்டி போட்டு விட்டு எடு அந்த சோக்கி. இருங்கோவே, உன்னிலை நீ மறந்து உளறுகிறாய். இப்பொழுது நீயோ அல்லது உன்னுடைய சோற்று பட்டாளங்களோ என்னை தீண்டினால் அக்கணமே உன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். இந்த புத்த பகவான் இருக்கும் வரை நீயும் உன்னுடைய உதவாக்காரை பட்டாளங்களும் என் காலக்கரையில் சிக்கிய சிறு தூசு என்பது நிறைவேறும்.
பிடித்துள்ளது. இந்த கல் அவனை காப்பாற்றும். இது கற்சிலை அல்ல, உன்னை கொல்ல வந்த காளா. நான் இப்பொழுது நினைத்தாலும் கூட உன்னை உருத்தெறியாமல் அழைத்தெறிய முடியும். ஆனால் ஓ, அதில் அவ்வளவு பெரிய மர்மம் அடைகிறதா? அது என்ன என்பதை சொல்லிவிடு. என்னை எதற்காக கேட்கிற? அறிவிருந்தால் நீயே அறிந்து கொள். ராணி, வீணாக என் கோபத்தை கிளறாதே. இதன் உண்மையாக கோரப் போகிறாயா? இல்லை. இருங்கோவே, வீணாக உடலை வளைத்துக் கொள்ளாதே. அது ஆபத்தைத்தான் தருமே தவிர நன்மையை தராது. அதுவும் நானாகவே சொல்லும் வரை நீ என்ன, உன்னை பிடித்த பேயே வந்தாலும் இந்த யவன ராணியின் வாயிலிருந்து ஒரு சொல் கூட வராது என்பதை நினைவிருக்கட்டும். சொல்ல மாட்டேயா ராணி? இதோ வைரம் போல் ஜொலிக்கும் உன் நீலமணி கண்களை இந்த புத்த பகவானுக்கு புனித பரிசாக்கி நான் கொடுத்த கண்ணப்ப நாயனரை மீண்டும் உலகிற்கு ஞாபகப்படுத்த போகிறேன். மலர் மேகவண்ண உன் மேலையை துன்புறுத்தாமல் விடு. இப்பொழுது உண்மையை உரைத்து விடு. திரும்பவே வீணாக வாளை எடுத்து உன் வாழ்வை முடித்துக் கொள்ளாது. பாவம், இன்னும் நீ சிறிது காலம் உயிருடன் வாழ்ந்துவிட்டு பிறகு திருமணத்தால் கொல்லப்பட வேண்டியவன் தான் நீ. ஆனால் உன் விதி என் கையால் மடிய வேண்டும் என்றிருக்கிறது போல. இதோ, புத்த பகவானே, உன்னை காணிக்கையாகிறேன். புத்த பகவானே, இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன திருமானந்தர, இங்க எப்படித்தான்? இங்கு எப்படி வந்து எதற்காக வந்து? ராணி, திருமாவில் சோழ நாட்டின் மன்னன் அவனுக்கு தீங்கிழைக்க நினைப்பது நியாயமல்ல. அதுவும் நன்றிகெட்ட செயலாகும். என்னது? என்னை மிரட்டவும் துணிவு கொண்ட இவனை கொல்ல நினைப்பது நன்றி கேட்ட செய்தியா? தமிழரின் தனிப்பெரும் துறைமுகமான பூம்புகாரை உனக்கு சாசனம் செய்து கொடுத்த சோழ மன்னனை கொல்ல நினைப்பது வேறென்ன செய்தி? ஏன் மன்னா, ஆச்சரியமாக இருக்கிறதா? நீர் மன்னர் தானே, நான் ராணியை தடுப்பது நியாயம்தானே? எத்தனை நாளாக தங்களுக்கு எத்தனை கருணையோ? நீர் அரசு பீடத்தில் வந்த நாள் முதலாய் ஓ, அந்த அன்பில் விளைவுதான் நீர் இருமிடத்தை எனக்கு அனுப்பிய வாழை. அப்படித்தானே? இளஞ்சேற்றனின் மகனை அரியணை அமர்த்த திட்டமிட்டிருந்து, ஆனால் அந்த திட்டம் நேற்றிரவு குலைந்து விட்டது. திருமாவளவன் தீக்கிரையாக்கப்பட்டான். அதற்குள் உமக்கு விசை ஏற்றிவிட்டதா? எட்டிவிட்டதால் தான் வெட்டுண்டு சாகுவிருந்த நீ கிளத்தாய். இளவரசன் மட்டும் உயிருடன் இருக்கிறான் என அறிந்திருந்தால் ராணி உன்னை கொல்லும் போது கூட தடுத்திருக்க மாட்டேன். அந்த சிலையின் பின்னால் இருந்து உன் பிணத்தை அடக்கம் செய்யத்தான் நான் வந்திருப்பேன். அப்படியானால் இந்த ராணி என்னை கொல்லத்தான் முயன்றாளா? உன்னை விட்டால் இந்த சோழ நாட்டை ஆள மன்னர் மனவை சேர்ந்தவர்கள் யாருமே இல்லை என்ற ஒரே காரணத்தால் தான் ராணியிடம் இருந்து உன்னை காப்பாற்றினேன். அடிகளே, நான் கேட்பது இது அல்ல. இவள் எப்படி என்னை கொல்ல முடியும்? அவள் புத்தர் சிலையை நாடி போகும்போது எதற்காக அப்படி பதறேன்? அப்படி என்ன மர்மம் அடங்கி இருக்கிறது என்று தான் கேட்கிறேன். அடிகளே, இன்னும் சிறிது நேரம் ஆகாது தருகிறேன். அதற்குள் உண்மையை வரைத்து விடுங்கள். இல்லாவிடில் வீராக என் வீரரின் வாளுக்கு வேலை வைத்தவர்களாவீர்கள். அரசனை காக்க வந்த அடிகளே, பார்த்தீரா உமது மன்னரின் நன்றியை? கொலைகாரராக
கொலைகாரனாக இருக்க வேண்டிய இவனை ஒற்றவனாக்க நினைத்தீரே. ஹரவத்திற்கு அருஞ்சுவை உமதும் ஊட்டி வளைத்தாலும் அது கக்குவது கொல்லும் நஞ்சைத்தான் என்பதை நீர் அறிய மாட்டீர். ஆனால் அடிகளை நீங்கள் மட்டும் விரல் அசைத்தால் போதும், இந்த வீரனையும் அவன் ஆட்களையும் விடுதலை. ஒரு ராணி ஒரு இருங்கோவே, இறுதியாக கூறுகிறேன், என் பிடிவாதத்தால் உன் விலை மதிப்பற்ற உயிரை விட்டு விடாதே. உன் உயிர் மட்டுமல்ல, என் உயிர், இந்த அறையில் நுழையும் அத்தனை பேர் உயிரும் இந்த யமனராணியின் கையில் சிக்கி கிடக்கிறது. இந்த சிலையின் மர்மத்தை வெளியிட எனக்கு உரிமை இல்லை. ஆனால் அதை இயக்கும் வழிமுறை எனக்கு முழுவதும் தெரியாது. அதனால் ஓலமன்னனான உன்னை காப்பாற்ற குடிமகன் என்ற முறையில் நான் இதை செய்கிறேன். தயவு செய்து இங்கிருந்து போய்விடு. போகிறேன் அடிகளே. ஆனாலும் ஒரு நிபந்தனை, உம்மாலை அவன் அரச உரிமைக்கு யாதொரு பங்கமும் நேர்வதில்லை. சத்தியம் செய்து கொடுங்க. இங்கிருந்து போய்விடுகிறேன். இருங்கோவே, நீ ஆணையிட அவசியம் இல்லை. அதுவும் முன்னாடே என்னிடத்தில். அது அர்த்தமற்றது என்பது உனக்கே தெரியும். இந்த சேர மன்னன் இப்பொழுது உன்னிடத்தில் இருக்கிறான். நாம் இருப்பதும் அவன் நாடே. அதனால் நீ பாதுகாக்கப்பட்டால்தான் நாங்கள் பாதுகாப்போடு இருக்க முடியும். ஆகவே நீ இங்கிருந்து அஞ்சாமல் போகலாம். ஆனால் போகும் முன் ஒன்றை கேட்டுக்கொள். இந்த சமண மடம் ஒரு அரசியல் சூத்திரங்கள் சட்டம் என்பதை மறந்தும் வெளியிட்டு விடாதே. இருந்தேன். போகிறேன் அடிகளே. போய்விட்டு இரவு வருகிறேன். அப்பொழுது நேரும் ராணியும் படைத்தலைவனும் என்னுடன் ஒரே ஒருவர தயாராக இருங்கள். என்ன படைத்தலைவனா? ஆம், அவனும் இந்த தமிழ் வனத்துறையும் என் காவலில் இருந்து தப்பி சென்று விட்டார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் மீண்டும் இங்கேதான் வருவார்கள் என்று எனக்கு தெரியும். ஏனெனில் மலரை நாடி வண்டு வருவதும் இரும்பை காந்தம் கவர்ந்திருப்பதை இயற்கை. படைத்தலைவனை கவரும் காந்தம் இதோ இருக்கிறது. நான் சென்ற பின் அவன் நிச்சயம் இங்கு வருவான். அவனிடம் சொல்லி வைங்கள். நான் வருகிறேன். இருங்கோவேல் ஒரு விதத்தில் புத்திசாலிதான். படைத்தலைவனை பற்றி நன்கு உணர்ந்திருக்கிறார். படிகள் ஏதோ கவலையில் மூழ்கிவிட்டீர் போலும். இருங்கோவேல் மீண்டும் வருவது பற்றிய கவலையா? என் கவலை அவனை பற்றியதல்ல இரும்பட தலையாரே, தமிழகத்தை பற்றியது. இதுவரை நான் புகாரை பற்றியும் சோழ நாட்டை பற்றியுமே கவலைப்பட்டேன். ஆனால் இப்பொழுதோ தமிழகம் முழுவதும் என்னை கவலைக்குள் ஆக்குகிறது. இந்நிலையை தவிர்க்க ராணி ஒருத்தியால் மட்டுமே முடியும். இப்பொழுது கூட ராணி மனம் வைத்தால் தமிழகத்தை தடையின்றி ஆளலாம். அடிகளே, மலை சாய்ந்தாலும் நிலை குலையாத தாங்களே கலக்கும் வரும் அளவுக்கு இந்த சிலையில் என்ன மர்மம் இருக்கிறது? சரியா? அது உனக்கு மட்டுமல்ல, யவனர்களை புரிந்து கொள்ளாத யாருக்குமே தெரியாது. இதோ இருக்கிறதே இந்த சிலை சுமார் 2 நூற்றாண்டுகளுக்கு முன் தமிழகம் வந்த யவன சிற்பிகளாலும் பொறியியல் வல்லுநர்களாலும் வடிவமைக்கப்பட்டது. அவர்கள் பொறியியலிலே பெயர் பெற்றவர்கள். எந்திரத்தால் சுரங்க வாயில்கள், ரகசிய அறைகள், பகவனை வீழ்த்தும் படு புலிகள் முதலியவற்றை நிறுவதில் அவர்கள் நிகரற்றவர்கள். நம் மண்ணாலய சிற்பிகள் சிலை வடிப்பதிலும் கோவில் கட்டுவதிலுமே தங்கள் வாழ்நாள் முழுவதும் படித்து விட்டதால் இந்த சிலையின் அடியில் இருக்கும் சிறை புலிகளையும் சிறைச்சாலைகளையும் அறியும் வாய்ப்பே அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. அதனாலே தமிழகம் வந்த யவன சிற்பிகள் இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் நம்மவர்கள் தரணியாளத்தான் போகிறார்கள் என்ற நம்பிக்கையில் இது போன்ற சிலைகளை அமைத்தார்கள். எந்திர சுற்றமத்தால் சிலையின் அடியில்
இது ஒரு பயங்கர எந்திரசாலை என்பதை மட்டும் அறிவேன். இப்பொழுது ராணி அதை அறிந்து கொண்டார். இதை இயக்கும் வழிமுறை ராணிக்கு தெரிந்திருக்கும் என நினைக்கிறேன். உண்மையடிகளே, அதை நான் அறிவேன். என்னை இந்த நாட்டில் ராணியாக்க எண்ணிய எங்கள் குருமார்கள் இந்த ரகசியங்களை கூறாமலா என்னை அனுப்பி வைப்பார்கள்? ஆனால் இன்னும் பல அதிசயங்கள் இருக்கின்றன இந்த நாட்டில். இன்னும் பல உள்ளன என அறிவேன். ஆனால் எத்தனை எங்கெங்கு உள்ளன என அறிய மாட்டேன். இன்னும் தமிழகத்தில் இதை போன்று இன்னும் 8 ஆயுத சாலைகள் உள்ளன. என்ன 8 ஆயுத சாலைகளா? ராணி, தயவு செய்து அதன் ரகசியத்தை தெரிவிப்பாயா? உன்னை நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். பறவை வலை விரித்த வேறனிடமே போய் எங்கு வலை விரித்து வைத்திருக்கிறாய் என்று கேட்பது போல் இருக்கிறது அடிகளே உங்கள் பேச்சு. அவன் சொல்வானா? சொல்லவில்லை. ஆனால் நான் இப்பொழுது சொல்லுகிறேன். நிபந்தனையின் பேரு என்ன நிபந்தனை ராணி? தங்களுக்கோ இந்நாடு வேண்டும், எனக்கோ நான் விரும்பும் நாயகன் வேண்டும். ஆம் படைத்தலைவர், அவர் என்னை மணந்து கொண்டால் கேட்டு சொல்லுங்க. என்ன கிணற வெட்ட பூதமா? பூதம் அல்ல தலைவரே, இது புதுமை. உங்கள் தாயகம் காக்க நான் தரும் வழி. அவர் மட்டும் என்னை மணந்து கொண்டார். இந்த சிலையின் மர்மத்தை இன்னும் இதர 7 சிலைகளின் மர்மத்தையும் நான் உடைத்து விடுகிறேன். அதன் பிறகு உங்கள் இளவரசர் திருமாவளவனுக்கு எதிராக இருக்கும் இந்த தமிழகம் முழுவதுக்கும் அவரே ஏகபோக சக்கரவர்த்தி ஆகிவிடலாம். பிறகு அவரை எதிர்த்து கொண்டிருக்கும் இருங்கோவேலும் சோழ பாண்டியரும் ஒழிந்து விடுவார்கள். ஏன், அவர் கால் கடியிலேயே கிடக்கும் கைப்பாவையாகி விடுவார்கள். என்ன சொல்லுகிறேன்? அவருக்கு சம்மதம் தானா என்று கேட்டு சொல்லுங்கள். இன்னும் இளவரசன் சாகவில்லையா? இல்லை, படைத்தலைவரால் காப்பாற்றப்பட்டார். ஆனால் இப்பொழுது மாடியில் உள்ள என் அறையில் பத்திரமாக இருக்கிறார். ஆனால் படைத்தலைவருக்கு சம்மதம் தானா என்று கேட்டீர்கள். அடிகளே, சோழ நாட்டின் பிற்காலம் இந்த எந்திர சாலைகளாலும் பிற நாட்டு ராணிகளாலும் தீர்மானமாகாது. இதோ என் வாளாலும் படை பலத்தாலும் தீர்மானமாகட்டும். இந்த எந்திர சாலைக்கு கீழே அரச மாளிகைக்கு செல்லும் சுரங்கப்பாதை இருக்கலாம். வழியாக சென்று சேரனை சிறைப்பிடிக்கலாம். இவள் உதவினால் பாண்டியனுக்கும் அதே கதி நேரலாம். அதற்கு மதுரையிலும் இத்தகைய சிலைகள் இருக்கக்கூடும். ஆனால் இத்தகைய வஞ்சகத்தால் எதிரிகளை வெற்றி கொள்ளும் வழக்கம் என்னிடமும் இல்லை, இளவரசரிடமும் இல்லை. ஒருவேளை இருங்கோவேல் அதற்கு சம்மதிக்க கூடும். நான் சம்மதிக்க மாட்டேன். வீரவாளே நீதி, வெஞ்சாமலிலே பெரும் வெற்றியையே நான் விரும்புவேன். அந்த வெற்றியின் நாயகமாக புகாரிலே எனது படை யவனர்களை தீர்த்து கட்டும். சேரனையும் பாண்டியனையும் நடுநிலத்தில் சந்திப்பேன். பொறுத்து பாருங்கள். இப்பாலத்தின் பட்டாக்கத்து எதிரிகளின் மார்பை பிளப்பதையும் உமரன் சென்னையின் காட்டினும் கடுகிய மேல்கள் எதிரிகளின் மார்பையில் புகுந்து வெளியேறுவதையும் நீங்கள் கண்களிலே காணத்தான் போகிறீர்கள். அப்போது நிலைநாட்டப்படும் இந்த சோழ பேரரசு அது எந்திரத்தால் அல்ல, தந்திரத்தால் அல்ல, இத்திருமணத்தாலும் அல்ல, சோழர் படை வீரத்தால் தான். ராணி, இந்த சிலையின் மர்மத்தை உன் விருப்பப்படியே உன் நாயகனிடமே தெரிவித்துக் கொள். அந்த நாயகன் நான் அல்ல, இது நிச்சயம். சரி அடி, நான் சென்று ஓய்வெடுக்கிறேன். ஏனென்றால் காலம் கடக்கிறது. இன்று இரவு
நான் அவருடன் புறப்பட தயாராக. அடிகளே, நீ என்ன செய்வது? நாட்டின் நிலை. கவலை வேண்டாம், ராணி நிச்சயம் நமக்கு ஒத்துழைப்பாள். அவள் ஒத்துழைக்கலாம். படை தலைவன் அவனும் தான் ஏதோ கோபத்தில் பேசிவிட்டார். சிறுபிள்ளை தானே, காதல் கண்ணையும் கருத்தையும் மறைக்கிறது, அவ்வளவுதான். ராணி மட்டும் உங்களை விட இந்த விதத்தில் அழகில் குறைந்தவள். நீங்கள் பார்க்கலாம். ஏது அடிகள் பெண்கள் ஆராய்ச்சியில் கூட வல்லவர் போல் தெரிகிறது. இல்லை, தவறாக எண்ணாதீர்கள். என்ன இருந்தாலும் தாங்களும் மனிதர் தானே, இல்லையா அடிகளே? பாத்திரா மீண்டும். சரி அடிகளே, நான் திருமாவளவனை அழைத்துக் கொண்டு என் இருப்பிடம் செல்கிறேன். இருங்கோவேல் வந்துவிட்டால் மீண்டும் தொல்லைகள் விளையும். அதற்குள் நாங்கள் வெளியே வருகிறோம். நல்லது, சென்று வாருங்கள். ஆனால் இளவரசனை கண்ணும் கருத்துமாக காப்பது என் கடமை அல்லவா?